வணக்கம். நான் டிஆர் கார்த்திக் மாதவன். டிஆர்கே ஆஸ்ட்ரோ அப்படிங்கிற சேனல்லேருந்து நான் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, மிதுனம் ராசிக்காரர்களுக்கான வார பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். அதாவது மே மாதம் 3ஆம் தேதியிலிருந்து மே மாதம் 9ஆம் தேதி வரைக்கும் உள்ள ஒரு வாரத்திற்கான பலன்கள் எப்படி இருக்குது மிதுனம் ராசிக்கு அப்படின்னு பார்க்குறோம். மிதுன ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் நிறைய மாற்றத்தை உணர்வாங்க. மனசில் பல திட்டங்கள் ஓடும். சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா திடீர்னு முடிவெடுக்கணும்னு தோணும். ஆனால் அப்படி அவசரப்பட்டு முடிவெடுக்கிறது சின்ன சின்ன தவறுகளை கொண்டு வந்து விட்டுரும். அதனால் கொஞ்சம் சரியான நேரம் எதுன்னு பார்த்து ஒரு முடிவெடுக்கிறது உங்களுக்கு அதிகமான பலன் தர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். இவங்க பார்த்திங்கன்னா யோசனை நிறைய வேகமாக யோசிப்பாங்க. அது இவங்களோட பேச்சு திறமை பார்த்திங்கன்னா நல்லா வெளிப்படும். ஆனால் மனசில் கொஞ்சம் அமைதி குறைவாகவே இருக்கிற மாதிரியாக இருக்கும் இந்த வாரம் பொறுத்த வரைக்கும். இது மாதிரியான கிரக நிலைகள் தான் இவங்களுக்கு இந்த வாரம் அமையுது. பழைய விஷயங்களை மீண்டும் மீண்டும் பேசிகிட்டே இருப்பாங்க. சிலரோட உண்மை முகம் என்னான்னு தெரியும். என்னடா இந்த ஆளை நம்பி நம்ம இப்படி பேசணுமே அப்படின்னு சில யோசனை எல்லாம் இவங்களை நம்பி பார்ப்பாங்க. உங்களை நம்பி ஆலோசனை கேட்பவர்கள் கொஞ்சம் கூடுதலாக இருப்பாங்க. மிதுனம் ராசிக்காரர்கள் பொறுத்தவரையில் இந்த வாரம் பார்த்திங்கன்னா ஒரு நம்பிக்கையாக யோசனை பண்ணி ஐடியா கேட்கலாம் அப்படின்னு உங்களை தேடி வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா வேலை செய்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா உங்கள் திறமை நல்லா வெளிப்படும். நிறைய கூட்டங்கள் பேசுவாங்க. பேச்சுவார்த்தைகள் எல்லாம் கொஞ்சம் அதிகரிக்கும். உங்கள் யோசனை என்னவோ அது ஏற்றுக்கிற மாதிரியான யோசனைகளாக இருக்கும் இந்த வாரம் நீங்கள் வெளிப்படுத்துகிற எல்லாமே. அதனால் உங்களுக்கு சில நேரங்களில் பாராட்டு கிடைக்கிறதுக்கு வரும். அதே சில நேரங்களில் சின்ன சின்ன மன அழுத்தம் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு ஆகாதவங்க சில நேரங்களில் உங்களை கொஞ்சம் பொறாமையாக போட்டி மனப்பான்மையோடு பார்க்கறதுக்கான வாய்ப்புகளும் இந்த வாரம் ஏற்படுத்தி கொடுத்துரும் உங்களுக்கு. அதனால் நீங்கள் ஏதோ ஒரு வார்த்தை பேசினாலுமே தவறாக புரிஞ்சிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கும். கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக கையாளுங்க இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் உங்களோட பேச்சுக்கள் எல்லாம். நீங்கள் எழுதுகிற மெசேஜ் எதுவாக இருந்தாலும், மெயில் எதுவாக இருந்தாலும் கவனமாக வச்சுக்கோங்க. எந்த ஒரு தவறான வார்த்தைகளையும் பயன்படுத்துகிறாதீங்க. நிறைய இன்டர்வியூ உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். வெளிநாட்டில் இல்லை தொலைதூர விஷயங்களில் தொடர்பு வேலைகளுக்காக காத்துட்ருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல தொழில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல பலன் தர்றதுக்கான வாரமாக இந்த வாரம் இருக்கும் மிதுன ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும். பண வரவு பார்த்திங்கன்னா நல்லபடியாக வரும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா செலவு கூட கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். வருமான வாய்ப்பு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கமிஷன் இல்லைன்னா கொஞ்சம் எக்ஸஸாக வேலை செய்கிறதுனால கொஞ்சம் கூட லாபம், இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேருந்து கொஞ்சம் ஹெல்ப்பு, கொஞ்சம் இந்த டிலேவான தொகையெல்லாம் திரும்ப கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இந்த வாரம் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. செலவு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ட்ராவல்னால செலவு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். மொபைலோ இல்லைன்னா லேப்டாப் போன்ற எலக்ட்ரானிக் பொருள்களில் சின்ன சின்ன செலவுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஃபேமிலி எக்ஸ்பென்ஸ் கொஞ்சம் வர்றதுக்கு, அதாவது மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் போன்ற சின்ன சின்ன விஷயங்கள் எக்ஸ்பென்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை கொஞ்சம் ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஒரே நேரத்தில் பார்த்திங்கன்னா பல முதலீடு செய்கிற மாதிரியான சூழ்நிலை வரும். அப்படி செய்யாதீங்க. நிதானமாக எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருந்தாலுமே கொஞ்சம் நிதானமாக செய்யுங்க. அறிமுகம் இல்லாத ஒரு விஷயம் எந்த ஒரு யார்கிட்டையுமே இன்வெஸ்ட் எதுவும் பண்ணிடாதீங்க. பணம் எதுனா கொடுத்துடாதீங்க. அதே மாதிரி டிஜிட்டல் டிரான்சாக்ஷன்லலாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஜிபே அந்த மாதிரியான விஷயங்களில் எந்த ஒரு டிஜிட்டல் டிரான்சாக்ஷன்லேயுமே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய வாரம் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் இருக்குது. இந்த வாரம் நீங்கள் பேசுகிற விதமே உங்களோட ரிலேஷன்ஸோட இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்போ அதெல்லாம் கொஞ்சம் தீர்மானிக்கிற விஷயமா இருக்கும். கொஞ்சம் ஜாக்கிரதையாக பேசுங்க. சின்ன சின்ன தவறுதல் ஏன்னா பேச்சுகள் எதையுமே நீங்கள் ஏற்படுத்திடாதீங்க மிதுன ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும். வீட்டில் பார்த்தீங்கன்னா 2 கருத்துக்கள் உருவாகும். நீங்கள் ஒன்று சொல்லுவீங்க, வீட்டில் இருக்கிறவங்க ஒன்று சொல்லுவாங்க. அது கொஞ்சம் விவாதத்தை ஏற்படுத்தி கொடுத்துரும். முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக இருந்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சு பேசி பழகிறது ஒரு நல்ல வாய்ப்பு ஏற்படுத்தி தரும். பழைய விஷயங்களை நீங்கள் மீண்டும் மீண்டும் பேசி அதில் இருக்க சின்ன சின்ன கருத்து மோதல்கள் எல்லாம் தவிர்த்து நிதானமாக நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை அட்டன் பண்ணாலுமே உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தொடர்பு மீண்டும் தொடங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். குழப்பமான மனநிலை கொஞ்சம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இந்த வாரம் பொறுத்த வரைக்கும். ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட உதவி கேட்டு வருவாங்க. அதுக்கு முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அவங்களுக்கு உதவி செய்கிறது ஒரு நல்ல கான்டாக்ட்ஸ் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் மனசில் கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கிற மாதிரியா இருக்கும். தூக்கம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். லேசாக தலைவலி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. டைஜஷன் பிரச்சனை கூட கொஞ்சம் சிலது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது.
நீங்கள் வந்து எந்த அளவுக்கு மொபைல் பயன்பாடு, அதிகமாக காஃபி சாப்பிட்றத தவிருங்க. அதாவது டைம்க்கு சாப்பிட்ருங்க. கொஞ்சம் டிலேவாக நேரம் தவறான நேரங்களில் சாப்பிட்றத வந்து குறைங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ட்ராவலில் வந்து கவனக்குறைவா இருக்கிறத வந்து தவிர்த்துக்கோங்க. ரொம்ப ரோட்ல எந்த ஒரு வண்டி ஓட்டிட்டு போகும்போதோ, போகும்போதோ கொஞ்சம் ஜாக்கிரதையா, நிதானமா கவனிச்சு வண்டி பயன்படுத்துனீங்கன்னா, உங்களுக்கு கொஞ்சம் நல்ல ஒரு விதையான ஒரு வாய்ப்பு இந்த வாரம் ட்ராவல் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வியாபாரத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல புத்திசாலித்தனமான முடிவுகள் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. புதிய புதிய கஸ்டமர்ஸ் எல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். புதிய புதிய கான்ட்ராக்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அ உங்க பார்ட்னர் மேல முழுசா நம்பிக்கை வச்சுறாதீங்க. எல்லாத்துலயும் கொஞ்சம் கவனம் வச்சுட்டு, எந்த ஒரு பேப்பர் படிக்கிறது, பில்ஸ் எதுவுமே வந்து கொஞ்சம் ரெடியா ஜாக்கிரதையா சரி பார்த்து ஒரு விஷயம் செய்யுங்க. மீடியால இருக்கிறவங்க, எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க, கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க, டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வாரம் கொஞ்சம் தெளிவான ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமான வாரமா இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. ஸ்டூடண்ட்ஸ் பொறுத்தவரைக்கும் இந்த வாரம் நல்ல ஒரு அறிவாற்றல் அதிகரிக்கமான ஒரு வாரமா இருக்கும். கவனம் சிதறதுக்கு வாய்ப்பு இருக்கும். டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரும். அது கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. ஆ சும்மா மொபைல் நோண்டிட்டு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. குரூப் டிஸ்கஷன் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பலன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். எது எடுத்தாலுமே நோட்ஸ் எடுத்து படிங்க. ஸ்டூடண்ட்ஸ் பொறுத்தவரைக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட டெவலப்மெண்ட் நல்லாருக்கும். இந்த வாரம் பொறுத்தவரைக்கும் புதன்கிழமை விநாயகர் வழிபாடு செஞ்சீங்கன்னா, உங்களுக்கு சிறப்பா இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு பச்சை பயிறு தானம் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு சிறப்பா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வியாழக்கிழமை குரு பகவான் தட்சிணாமூர்த்தி வழிபாடு செஞ்சீங்கன்னா, மஞ்சள் கலர் பூ வச்சு உங்களுக்கு சிறப்பான வளர்ச்சி காத்துட்ருக்கு இந்த வாரம் பொறுத்தவரைக்கும். இந்த வாரத்துல பார்த்தீங்கன்னா, 4ஆம் தேதி, 5ஆம் தேதி, 8ஆம் தேதி உங்களுக்கு லக்கி டேவா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 4ஆம் தேதி வந்து திங்கட்கிழமை, 5ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை, அதே மாதிரி 8ஆம் தேதி பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை. இந்த 3 நாட்கள பயன்படுத்திக்கோங்க. உங்களோட நல்ல விஷயங்களுக்கு இது சிறப்பா இருக்கும். கவனமா இருக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா, 6ஆம் தேதி, 7ஆம் தேதி, 9ஆம் தேதி. இந்த 3 நாள் கொஞ்சம் கவனமா இருங்க. யார் கூட பேசும்போது, டிராவல் பண்ணும்போது கொஞ்சம் அமைதியா இருங்க. கொஞ்சம் நிதானமா இருங்க. அது வந்து உங்களோட முன்னேற்றத்துக்கு ஒரு வழியா இருக்கும். மிதுன ராசிக்காரர்கள் பொறுத்தவரைக்கும் இந்த வாரம் புத்திசாலித்தனமான முடிவுகள் எது எடுக்கிறீங்க, அது வந்து உங்களுக்கு சக்சஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். நீங்க பேசுற பேச்சு, உங்களோட வார்த்தைகள்ல வந்து ரொம்ப கவனம் வச்சுக்கோங்க. புதிய தொடர்புகள்னால உங்களுக்கு எதிர்காலத்துல நல்ல பலன் தர மாரியான ஒரு கான்டாக்ட்ஸ் கிடைக்கிறதுக்கு இந்த வாரம் அமைதியா இருக்கும். அதே மாதிரி எந்த அளவுக்கு நீங்க அமைதியா இருக்கிறீங்களோ, அது உங்களோட வளர்ச்சிக்கு வந்து ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்த தர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. மிதுனம் ராசிக்காரர்கள் பொறுத்தவரைக்கும். இதுதான் நான் உங்களோட பகிர்ந்துக்கணும்னு நெனச்சேன். ரொம்ப நன்றி. நீங்க பொறுமையா கேட்டிருக்கீங்க. இத பார்க்கும்போது கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. அது எனக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும். மீண்டும் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை ராசி பலன் நிகழ்ச்சியில சந்திக்கிறேன். ரொம்ப நன்றி. வணக்கம்.